அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் போடாமல் இருந்தோம். அது கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக போடாமல் இருந்தோம். இன்ஷால்லா இனிமேல் டெய்லி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்கள் திருப்பி அந்த ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَيُكَلِّمُ النَّاسُ فِي الْمَهْدِ وَكَهْلًا وَمِنَ الصَّالِحِينَ قَالَتْ رَبِّ أَنَّى يَكُونُ لِي وَلَدٌ وَلَمْ يَمْسَسْنِي بَشَرٌ قَالَ كَذَلِكَ اللَّهُ يَخْلُقُ مَا يَشَاءُ إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون ويعلمهم الكتاب والحكمة والتوراة والإنجيل ورسولا إلى بني إسرائيل أني قد جئتكم بآية من ربكم أني أخلق لكم من الطين كهيئة الطير فأنفخ فيه ويكون طيرا بإذن الله وأبرئ الأكمه والأبصر وأحيي الموتى بإذن الله وأنبئكم بما تأكلون وما تدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين ومصدقا لما بين يدي من التوراة ولأحل لكم بعض الذي حرم عليكم وجئتكم بآية من ربكم فاتقوا الله وأطيعون إن الله ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم فلما أحس عيسى منهم الكفر قال من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله آمنا بالله واشهد بأننا مسلمون ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين சதகல்லாஹுல் அலீம். மேலும் அவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது தன் தாயின் பரிசுத்த தன்மையை பற்றியும் தன் நபித்துவத்தை பற்றியும் வாலிபத்திலும் மனிதருடன் பேசுவார். தவிர நல்லொழுக்கமுடையவர்களில் ஒருவராக இருப்பார் என்று கூறினார்கள். அதற்கு மரியம் தன் இறைவனை நோக்கி, என் இறைவனே, மனிதர்களில் ஒருவருமே என்னை தீண்டாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு சந்ததி ஏற்பட்டுவிடும் என்று கூறினார். அதற்கு இப்படிதான்: அல்லாஹ் தன் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை ஆகு என்று அவன் கூறியதுடன் அது ஆகிவிடும் என்று கூறினார். மேலும் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் கற்பித்தான். இஸ்ராயீலின் சந்ததிக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான் என்று இறைவன் கூறினான். பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயலின் சந்ததிகளிடம் சென்றபொழுது அவர்களை நோக்கி கூறியதாவது: நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அதற்காக உங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக களிமண்ணிலிருந்து பறவை போல் செய்து அதில் நான் ஊதுவேன். அல்லாவின் அனுமதியை கொண்டு அது பறக்கும் பறவையாக ஆகிவிடும். பிறவி குருடனையும் வெண்குஷ்டரோகையும் நான் குணப்படுத்துவேன். அல்லாவின் அனுமதியை கொண்டு மரணித்தோரையும் நான் உயிர்ப்பிப்பேன்.
நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். மெய்யாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்றும், என் முன்னால் உள்ள தௌராத்தையும் நான் உண்மையாக்கி வைத்து முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவற்றிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு ஆகுமாக்கி வைப்பதற்காகவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். பெஷகல்லா. ஆகவே அவனையே வணங்குங்கள். இன்ஷா அல்லாஹ். இதுதான் நேரான வழி என்று கூறினார். அவர்களில் பலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த பொழுது அவர்களை நோக்கி, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய தோழர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம். மெய்யாகவே அல்லாஹ்வையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆதலால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டோம் என்பது நீ சாட்சி கூறுவீராக என்று கூறினார்கள். எங்கள் இறைவனே, நீ அருள் செய்த இவ்வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன் இத்தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம். ஆதலால் அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அந்த தோழர்கள் பிரார்த்தித்தனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.